பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 5ஆம் திருமொழி முதல் பாசுரம். உய்ய உலகு படைத்து உண்ட மணிவயிரா ஊழிதரு ஊழி பல ஆளின் இலையதன் மேல் பைய உயோகு துயில் கொண்ட பரம்பரனே பங்கைய நீள் நயனத்து அஞ்சனமேனியனே செய்பவன் நின் அகலம் சேமம் எனக் கருதி செல்வப் பொலிமகரக் காது திகழ்ந்திலக ஐய எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. இப்போ இதுக்குள்ளே பார்க்கலாம். பெரியாழ்வார் யசோதை குழந்தைய ஆட சொல்லி கேட்குறா. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, உலகு உய்வடைவதற்காக எல்லாரையும் முக்தி அடையணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ண, உலகை படைத்தவனே படைத்த உயிர்களை எல்லாம் என்ன பண்ண, நீ பிரளய காலத்தில் பிரளய ஜலத்தில் அழிந்து விடாமல் இருக்கிறதுக்காக உன்னோட மணி வயிற்றில் வைத்து ரட்சித்தவனே ஒவ்வொரு படைப்பு சுழற்சியிலும் மணி வயிற்றில் வைத்திருந்து ரட்சித்தது பிறகு உய்வடைவதற்காக படைக்கிறாய். ஏன்னா வயத்துக்குள்ளேயே இருந்தால் உய்வடைய முடியாது, அதெல்லாம் ஜடப்பொருள் மாதிரி இருக்கும் இல்லையா, அதற்காக நீ படைக்கிறாய். ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுற, ஆளிநிலை மேல் குட்டி கண்ணனாக வந்து மெல்ல யோக நித்ரையில் உயர்ந்தவனே உன் திருக்கண்கள் நன்றாக மலர்ந்து நீண்டிருக்கும் தாமரை கண்களை உடையவனே உன் திருமேனி கார்மேகம் போல இருப்பவனே எங்களுக்காக நாட்டியமாட மாட்டாயா? செந்தாமரையில் அமர்ந்திருக்கும் மகாலட்சுமி தாயார் இருக்கா இல்லையா, உன் திருமார்பில் அமர்ந்திருக்கா, அவளுக்கு ஒன்றும் ஆடக்கூடாது, அவள் சேமமாக இருக்கும்படி நீ நடனம் ஆட வேண்டும். தாயார் சௌக்கியமாக இருக்க நீ என்ன பண்ணணும், மனசில் நினைத்து கொண்டே ஆட வேண்டும். செல்வ பொலிவு கொண்ட உன்னோட காதில் இருக்கும் மகர குண்டல்கள் இருக்கே, அது நன்றாக ஒளி வீசி ஆட வேண்டும். ஐயா தலைவனே, எனக்கு அதாவது பெரியாழ்வார் சொல்கிறா, எனக்காக ஒரே ஒரு முறை ஆட மாட்டாயா? ஆயிரம் போருக்கு காலை தயாராக வைத்திருப்பாளாம், இருந்தாலும் ஆயிரங்களுக்காக நீ கட்டுப்பட்டு இருக்கும் காலை போல இருக்கும் கண்ணா ஆடுக செங்கீரை. அதாவது எப்படி செங்கீரைனா என்னென்னா, ஒரு காலை உயர்த்தி ஒரு காலை தள்ள வச்சு நடனம் ஆடுவானாம், அந்த மாதிரி எனக்கு ஆடி காட்டு அப்படின்னு பெரியாழ்வார் சொல்கிறார்.